ஒருவேளை நான் வெற்றியாய் வாழ வேண்டியவன், சுகமாய் வாழ வேண்டியவன், இன்னைக்கு நான் வியாதிப்பட்டிருக்கிறேனே, கவலைப்படாத, அந்த வியாதி நீ வெளியே வந்துருவேன். எனக்கு கர்த்தர் கூட இருக்கிறார். ஐயா நான் குழியில் இருக்கிறேனே, ஐயா நீ குழியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் கூட இருக்கிறார். யோசுவை தூக்கி குழியில போட்டார்கள். அப்ப ஆண்டவர் கூட இல்லையா? கூடதான் இருக்கிறாரு. வெளியே கொண்டு வருவாரு, எகிப்து கொண்டு போறாரு, எகிப்தையும் அடிமைத்தனம் தான், அங்கேயும் கூட தான் இருக்கிறாரு. ஒன்று புரிஞ்சுக்காங்க, சில நேரங்கள் சில சூழ்நிலைகள் உங்கள் தரிசனத்துக்கு நேராய் கொண்டு போவதற்கு சில காரியங்கள் நடந்துட்டு இருக்கும். புரிஞ்சுக்காங்க, சில வியாதிகளாக இருக்கலாம், சில கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், சில பல விதமான குடும்பத்தில் சில போராட்டங்களாக கூட இருக்கலாம். அது நடந்துட்டு இருக்கோம்னா கர்த்தர் கூட தான் இருக்காரு, மறந்துடாத. இல்லையே சொல்லுங்க, இப்படி சொன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நீ கடன் பட்டிருந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறாரு யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா இந்த சம்பவம் நீ உங்க நம்புறதுக்காக சொல்றேன். நீ கடன் பட்டிருந்தாலும் எப்படி கூட இருக்கிறாருன்னா, நீ அடிமைத்தனத்தாலும் கர்த்தர் கூட இருக்காரு. யோசேப்பு அடிமைத்தனம் தான் இருக்கிறாரு, அடிமைத்தனம் தான் இருக்கிறாரு. ஆமாவா இல்லையா? அப்ப கடன் என்பது ஒரு அடிமைத்தனம் தானே. அப்ப கர்த்தர் கூட இருக்க மாட்டாரா? கூட தான் இருக்காரு. ஏன்னா உன் தரிசனத்துக்கு நேராக கொண்டு போயிட்டு இருக்கிற. கடனை கட்டி முடிப்ப, கடன்ல இருப்ப நினைச்சிக்காது. ஒரு வியாதியோடு இருக்கலாம், இந்த வியாதியில செத்துருவோம் நினைக்க வேண்டாம். உன் தரிசனம் இருக்கு, இன்னும் ஓட்டம் இருக்கு, உன்னை சுகமாக்கி கர்த்தர் அதை கொண்டு போவார். ஏன்னா அவருடைய திட்டம் நிறைவேற வரை நம்ம விட மாட்டார். ஏன்னா அவர் திட்டம் நம்ம கூடயே இருக்குது. அவர் நம்ம கூடயே வராரு. நம்ம திட்டம் நிறைவேற நம்ம கூடயே வராரு. பாருங்க, யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனா இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார்.